பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமாய் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை அல்லவா? நாம் அவரோடு சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த நாள் வரை நாங்கள் ஜீவிக்கிறோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த சௌபாக்கியம்தான். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட நான் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வசனம் நிச்சயமாக உங்களோடு பேசும் என்று நான் விசுவசிக்கிறேன். 128வது சங்கீதம் 2வது வசனம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவருடைய ஆசீர்வாதம் தங்க போதுமானதாக இருக்கிறது. மனுஷன் நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அது நிரந்தரமானதாக இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதில் வேதனையாக இருக்காது. நம்முடைய ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானுங்க ஆசீர்வாதம். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டுமா இருந்தால் நீ அந்த கைகளின் பிரயாசத்தை தெய்வ சமூகத்துக்கு உகந்ததாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். நேர்மையாய் உண்மையாய் படித்த கடவுள் விரும்புகிற வண்ணமாய் மற்றவர்களை ஏமாற்றாமல் அவருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் நியமித்த வழிகளுக்கூடாக கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியங்கள் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வரும். அந்த ஆசீர்வாதம் குறைவுபடாது. அது கடவுள் கொடுக்கிறவங்களோட பிரயாசத்துக்கு தக்க பலனாக இருக்கிறது. பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய தொழில் ஒருவேளை நஷ்டப்படும்படி ஒரு தீய சக்திகளுடைய ஆதிக்கமாக இருக்கலாம், சாபத்தின் வல்லமையாக இருக்கலாம், சத்துருவுடைய திட்டங்களாக இருக்கலாம், உன்னுடைய உடல் சுகத்தில் கூட ஆரோக்கியம் இல்லாமல் இந்த நாட்களிலே காணப்படலாம். பிரியமான பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடுதலை நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், அது மட்டுமல்ல அவர் எனக்காக உங்களுக்காக சிந்தின இரத்தம் என்னையும் உங்களையும் விடுவித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை விடுவிக்கிற அந்த வெளியேறப்பெற்ற இரத்தம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஒரு விடுதலையாய் எல்லா சாபத்தையும் நீக்கி எல்லா பாவங்களையும் நீக்கி வருகிற வல்லமைகளை முறியடித்து எனக்கும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்த போகிறது. உங்களுடைய பிரயாசங்கள் வர்த்திக்கப்பட போகிறது. தொழிலே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தொழிலே இல்லைங்க, எப்படி சம்பாத்தியம் வரும் என்று ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய தொழிலே ஒரு முன்னேற்றம் வரும், உங்களுடைய தொழிலே ஒரு ஆசீர்வாதம் வரும், உங்களுடைய கல்வியிலே ஒரு மாற்றம் வரும், கல்வியிலே ஒரு வெற்றியை காணுவீங்க. இது கடவுளால் முடியும். உங்களை படைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்க, உங்களை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்பட போகிறது. நீங்கள் எந்த தோல்வியை சந்தித்தீங்க, எதை இழந்தீங்க, எந்த சுகத்தை தொலைச்சிட்டு நிற்கிறீங்க, அந்த சுகத்தை இயேசுவின் ரத்தம் பெற்றுக் கொடுக்கும். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு அநேக அசௌகரியங்கள், அநேக குழப்பங்கள், அநேக வேதனை நிறைந்த வழிகளுக்கூடாய் மக்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். இந்த நாட்களிலே நாம் சம்பாதிக்கிறதும் அப்படி ஒரு பொத்தலான பையில போகிறது போல இருக்குதே, ஒரு மீதமும் கிடைக்குதில்லையே, மிச்சமும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் குழப்பம் அடைஞ்சு போயிருக்கிறீங்களா? அவரை நோக்கி பாருங்கள். உங்களோட கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி எடுக்கத்தக்கதாய் அங்கே தேவன் அற்புதம் செய்தார். வனாந்தரத்தில் இருந்த மக்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்களை போஷித்த தேவன், அங்கே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரயாசங்களில் ஒரு வர்த்திப்பை, உங்களுடைய செய்கைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை, பிஸ்னஸில் இழந்து போனதை பெற்றுக் கொடுக்கும்படியாய் உங்கள் தெய்வம் வல்லவராய் இந்த நாட்களில் அற்புதம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, உன் பிரயாசத்தின் மீதத்தையும் எடுக்க உன் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்களேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இழந்து போனதை, எந்த சம்பாத்தியத்தில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி புலம்புகிறார்களோ அதற்கு தக்க பலனை கொடுத்தும் பிள்ளைகளை கனப்படுத்துங்க சுவாமி. இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.